பிஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அவர்களை A level செய்ய விடாமல் இதற்கு போடுகின்றனர். ஒவ்வொரு வருடமும் A level பரீட்சை பெறுபேறு வந்த பிறகு சுமார் 20-25 மாணவர்கள் என்னை வந்து சந்திப்பார்கள் வளமையா. இதிலே அரைவாசி பேருடைய ஐடியா, அவருடைய எண்ணம் A level செய்யாமல் O level நிறைவு செய்த பிறகு A level படிக்காமல் வேறு வேறு துறைகளுக்கு செல்ல வேண்டும் என்று. இன்று அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் அவருடைய துறைகளிலே தவறளித்து விட்டார்கள், ஃபெயிலாகி விட்டார்கள். ஏனென்றால் A level அவர்கள் செய்யாமல் வேறு வேறு சிறிய சிறிய பணிகளை செய்த காரணத்தினால் இன்று அவர்கள் சிறிய சிறிய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பல்கலைக்கழகம் செல்வதற்கோ தனியார் துறைகளுக்கு சென்று ஒரு டிகிரி முடிப்பதற்கோ வெளிநாட்டு புலமை பரிசுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கோ அவர்களுக்கு தகமை போதாமல் இருக்கின்றது. ஆகவே தான் அது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாயிலே நான் கருதுவரை அந்த 2 வருடங்கள் என்பது அது ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டம் அல்ல, முடியுமானவர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்து சில தொழில்களுக்கு கூட A level 3 பாட சித்தை தேவைப்படுகிறது. அதே போல திறந்த பல்கலைக்கழகம் போன்ற இடங்களுக்கு கூட A level 3 சிம்பிள் பாஸ் தேவைப்படுகின்றது. சில நேரத்திலே A level சிம்பிள் பாஸ் எடுக்காவிட்டால் சில பல்கலைக்கழகங்களிலே மேலும் 1 வருடம் அவர்கள் கற்க வேண்டும். அதற்கு தான் நாங்கள் கூறுகின்றோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்பது அது அரசாங்க தொழில்களுக்கு செல்லுபடியாகாது, அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கு செல்லுபடியாகாது. அது தனியார் துறையிலே ஒருவர் தன்னுடைய பட்டப்படிப்பினை மேற்கொள்ள வேண்டுமாயிருந்தால் அந்த ஃபவுண்டேஷன் பாடரினை அவர்கள் தெரிவு செய்ய முடியும். அந்த ஃபவுண்டேஷன் பாடரை நீங்கள் பார்த்தால் 5 லட்சம் ரூபாய் அல்லது 3 லட்சம் ரூபாய். இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு சுமை ஏற்படுகின்றது, மேலதிகமாக அந்த தொகையை அவர்கள் செலுத்த வேண்டும். அதனை விட அவர்கள் A level ஒரு 3 S எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஆகவே பல கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை பிழையாகவும் வழி நடத்துகின்றார்கள். எப்படி என்றால், ஏன் நீங்கள் 2 வருடங்களை வீணடிக்கின்றீர்கள் A level படிப்பதற்கு? ஏன் நீங்கள் எங்களுடைய கல்லூரியிலே 8 மாதத்திலே ஃபவுண்டேஷனை முடித்துவிட்டு இதனை செய்து அதனை செய்யுங்கள் என்றெல்லாம் பல கல்வி நிறுவனங்கள் பிள்ளைகளை அவருடைய பிஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அவர்களை A level செய்ய விடாமல் இதற்கு போடுகின்றார். ஆகவே இன்று அதனை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். இதுவும் ஒரு வகையான இந்த ஒரு கல்வியில் ஒரு மாஃபியாவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் சுமார் நான் நினைக்கின்றேன் 100-லே 75% மாணவர்களே பொதுவாக A level படிப்பதற்கு ஆர்வம் கொள்கிறார்கள். ஏனே 25-30% மாணவர்கள் ஃபவுண்டேஷனுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் கொஞ்சம் பெற்றோர் கவனத்திற்கொண்டு அதனை நாங்கள் செய்தால் நல்லா. எங்களுடைய கருத்துப்படி ஃபவுண்டேஷன் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு அவர்கள் செல்வராக இருந்தால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. சிலருக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 3 வருட டிகிரி ஒன்றை செய்வதாக இருந்தால் குறைந்தது 6 லட்சம் ரூபாய் தேவை. அப்போ 6 லட்சம் ரூபாயோடு சேர்ந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கும் ஒரு 2-3 லட்சம் ரூபாயை அதிகமாக நாங்கள் செலுத்த வேண்டி ஏற்படுகிறது. அடுத்தபடியாக சில இன்டர்வியூகளுக்கு செல்லும்போது கேட்கிறார்கள், நீங்கள் டிகிரியை முடித்து விட்டீர்களா, A level படிக்கவில்லையா? A level படிக்காமல் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய டிகிரியினை முடித்தது என்றெல்லாம் சில இடங்களில் கேள்விகள் தொடுக்கப்படுகின்றது. இதெல்லாம் நாங்கள் கவனமாக சிந்தித்து நடக்க வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk